ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனவரி 3ஆம் தேதி அன்னைக்கு உருவாகக்கூடிய பௌர்ணமி திதியானது என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கன்னிராசி அன்பர்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றத பற்றியும், இந்த பௌர்ணமியை பற்றின ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களையும் எளிமையாக என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றதையும் தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் ஆண்டு உருவாகக்கூடிய பௌர்ணமி பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு இருக்குங்க. ஆனால் திதி ஆரம்பிக்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கே வந்து திதி ஆரம்பிச்சிடுது. இருந்தாலும் பௌர்ணமி முழுமையான ஒரு டைமிங்னால் அது சனிக்கிழமை தான். ஸோ வெள்ளிக்கிழமையில் இந்த பௌர்ணமி வருது அப்படிங்கும் பொழுது ரொம்ப ஸ்பெஷல். இந்த ஆண்டினுடைய முதல் பௌர்ணமி திதி ஆரம்பமாகிறது வெள்ளிக்கிழமைங்க. இந்த வெள்ளிக்கிழமை நாளில் வரதுனால பொதுவாகவே பௌர்ணமியில் எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்யலாம். ரொம்ப சிறப்பு. பௌர்ணமி நாளே முருகனை வழிபாடு செய்கிறது, பெருமாளை வழிபாடு செய்கிறது, அம்பாளை வழிபாடு செய்கிறது, சிவபெருமான் வழிபாடு செய்கிறது, குலதெய்வ வழிபாடு செய்வாங்க. இருந்தாலும் இந்த ஆண்டு வந்து துர்க்கை அம்மனை நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு இல்லையா? ஸோ துர்க்கையை வழிபாடு செய்ய என்ன பலன் கிடைக்கும்? திருமண தடை இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த பிரச்சனை விலகும். பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க அப்படின்றது தான் ஐதீகம். ஸோ இந்த நாள் பார்த்திங்கன்னா பொதுவாக பௌர்ணமி அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா, வானத்தில் முழு நிலவு வந்து ரொம்ப பிரகாசமாக தெரியும். அற்புதமான நாள். இந்த நிலா வெளிச்சத்தை பார்த்தீங்கன்னா லைட்டே தேவையில்ல. அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒளி கொடுக்கும். நல்ல அதிர்வலைகள் இருக்கும். ஸோ பூமியில் நல்ல அதிர்வலைகள் இருக்கும். நல்ல எண்ணங்கள் நமக்கு தோணும். அந்த நாளில் நம்ம நல்லபடியாக எல்லாருக்கும் வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னு வழிபாடுகள் செய்யும் பொழுது அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இருக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணங்களும் அப்படி இருக்குது அப்படின்னா எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். பௌர்ணமி தினத்தன்னைக்கு அன்னை தேவி பராசக்தியை வழிபாடு செய்கிறது, பூஜை செய்கிறதுலாம் ரொம்ப சிறப்பு. மேலும் இந்த பௌர்ணமி நாளில் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் வீட்டில் இருந்தே கூட நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் கோவிலுக்கு வந்து போயிட்டு வரலாம். ஸோ வீட்டில் இருந்தே வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா கூட அதனுடைய பலன்களை கண்டிப்பாக வந்து அடைய முடியும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாத பௌர்ணமி வரும் பொழுதுமே ஒரு சிறப்புகள் இருக்கும். அதில் முக்கியமானது அப்படின்னா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இது வளர்பிறையில் வரக்கூடிய பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. பௌர்ணமி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கிழமையில் வரும் பொழுதுமே அதுக்கு தனித்துவமான சிறப்புகள் இருக்குது இல்லையா? அந்த சிறப்புகளுக்கு ஏற்ப பரிகாரங்களும் வந்து இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது வரக்கூடிய பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. ஸோ வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்றதுனால சுக்கிரனுக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை. அதனால் களத்திர தோஷம் இருக்கக்கூடியவங்க, திருமண தடை இருக்கக்கூடியவங்க, சுக்கிரதசை நடக்கக்கூடியவங்க, அதாவது ரிஷபம் துலா ராசிக்காரங்க மற்றும் பரணி பூரம் போராடம் நட்சத்திரக்காரர்கள் 6, 15, 24 ஆகிய தேதிகளில் பிறந்திருக்கக்கூடியவங்க நீங்கள் எல்லாருமே வந்து துர்க்கையை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அப்படி துர்க்கையை வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி துர்க்கைக்கு வெள்ளை நிற வஸ்திரம் சாத்தி கதம்ப மாலை அணிவித்து மல்லிகை பூவால் அர்ச்சனை செய்து பழங்கள் நிவேதனமாக வைத்து வழிபாடு செய்யணும். ஸோ இப்படி செஞ்சீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையால் பிரிந்து இருக்கக்கூடிய தம்பதிகளாக இருந்தாலும் நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழ முடியும். தடைப்பட்ட வீடு கட்டக்கூடிய பணி சிறப்பாக நடக்கும். வாழ்க்கையில் சகல விதமான வளங்களும் வந்து கிடைக்கும் அப்படின்றதான் நம்பிக்கை. ஸோ இந்த பௌர்ணமியில் மிஸ் பண்ணாமல் வழிபாடுகள் செய்யுங்க. ஒரு சில கோவில்களில் பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னாலே விளக்கு பூஜை வச்சுடுவாங்க. ஸோ அப்படிலாம் விளக்கு பூஜைலாம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கலந்துக்கோங்க. அதே போல் கோவில்களில் அன்னதானங்கள்லாம் செய்வாங்க. அன்னதானம் செய்கிறதுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. அதுவும் குறிப்பாக பௌர்ணமி தினத்தன்னைக்கு பெண்கள் விரதம் இருந்து வழிபாடுகள் செய்கிறது உங்களுடைய குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய குடும்பம் ரொம்ப வளமாக வந்து மாறும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய நினைத்ததை நடத்தி வைக்கக்கூடிய மார்கழி பௌர்ணமியை கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அந்த மார்கழி பௌர்ணமியை தான் ஆருத்ரா தரிசனம் செய்யக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்பெருமான் ஈசன் நடராஜராக காட்சி கொடுத்த ஒரு காலம். அதனால் சிதம்பரம் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சிதம்பரம் போய் பார்த்துட்டு வாங்க. எத்தனை பேர் மார்கழி மாத பௌர்ணமியில் சிதம்பரம் போய் எம்பெருமான் ஈசனை நடராஜர் கோலத்தில் வந்து தரிசனம் செய்திருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீட்டில் இருந்தும் வழிபாடுகள் செய்யலாம், தப்பு கிடையாதுங்க. ஆலயத்துக்கு போக முடியறவங்க போயிட்டு வாங்க, அது ஒரு பாக்கியம்தான். ஏன்னா எல்லாராலையும் போக முடியாது. ஸோ அதுக்குன்னு யாருக்காவது பாக்கியம் இருக்கும், அவங்க மட்டும்தான் போக முடியும்.
ஸோ இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த மார்கழி பௌர்ணமிக்கு உண்டு. அதை பற்றி நம்ம தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்களை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். ஏன்னா ஒரு பௌர்ணமியில் இந்த வழிபாடுகள் மட்டும்தான் செய்யணும் அப்படின்றது கிடையாதுங்க. நிறைய வழிபாடுகள் இருக்குது, நிறைய பரிகாரங்கள் இருக்குது. அது எல்லாமே ஒரே பதிவுலேயே வந்து சொல்ல முடியாது. ஒவ்வொரு பதிவுலேயும் ஒவ்வொரு பரிகாரங்கள், ஒவ்வொரு சிறப்புகள் பற்றி அதை நம்ம பேசிகிட்டே இருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் இது மாதிரியான நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிவிடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஸோ இந்த அற்புதமான பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்களை பற்றி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஜனவரி மாத ராசி பலன்படி பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் பல விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டகாசமான இடத்துல தான் இருக்கார். ஏன்னா குரு இந்த மாதம் 10வது வீட்டில் வக்ரமாக இருப்பாருங்க. அதே நேரம் சனி 7வது வீட்டில் உறுதியாக இருக்க போகிறாரு. ராகு பார்த்திங்கன்னா 6வது வீட்டில், கேது 12வது வீட்டில் இருப்பாங்க. ஸோ இதனால் உங்களுடைய எதிரிகள் வந்து யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து உதயமாக மாட்டாங்க. ஸோ அவங்கள விட நீங்கள் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. எத்தனை பேர் வந்து உங்களை எதிர்த்து நின்னாலும் அவங்கள எல்லாத்தையுமே வந்து தோற்கடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய விஷயம். என்ன தடைகள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாம் தாண்டி நீங்கள் வந்து மீண்டு வருவீங்க. அதனால் பயப்படாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து. அதே போல் இந்த ஜனவரி மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த கிரகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா 4வது வீட்டில் வந்து இருப்பாங்க. அதுவும் மாதத்தினுடைய பிற்பாதியில் 5வது வீட்டுக்கு இவங்க எல்லாமே போயிடுவாங்க. ஸோ என்ன நடக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை செய்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு பணியிடத்தில் ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும். உங்களுடைய நேர்மை, உங்களுடைய நடத்தை, உங்களுடைய திறமை இது எல்லாத்தாலையும் நீங்கள் வந்து பயனடைவீங்க. அதே போல் உங்களுடைய முன்னேற்றத்துக்கும் எந்த தடையும் இல்லை. வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றமும் பார்க்கலாம். ரொம்ப நாளாகவே ஒரு வெற்றிக்கான விஷயங்களை நீங்கள் செய்துட்ருக்கீங்க. ஒரு விஷயத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகள் எடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது பெரிய வெற்றிக்காக பெரிய திட்டங்களை நீங்கள் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டு நிதிகள் எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ வெளிநாட்டு வேலைகள் எதுவும் பெண்டிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ முடிச்சிட்டிங்கன்னா அதனால் நல்ல ஒரு அமௌண்ட் வந்து பார்க்க முடியும். உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு சரியான வாய்ப்பு இந்த மாதம் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு பயன் தாங்க கிடைக்கிது. நிதி நிலைமை பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா மாதத்தினுடைய முற்பாதி அப்படிலாம் இல்லை, பிற்பாதியில் இன்னும் நல்லாயிருக்கும். வருமானத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க அதிகரிப்பையே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ எப்படி இந்த மாற்றம் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியாது. எல்லாமே வந்து ஒரு மேஜிக் மாதிரி தானே. கிரகநிலைகள் எப்போ எந்த இடத்துக்கு மாறுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வருமானம் வர்றதும் போகிறதும் செலவு ஆகிறதும் ஆகாததும் வந்து இருக்க போகுது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது வருமானத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை நீங்கள் வந்து பார்க்க முடியும். இது எல்லாமே மாதத்தினுடைய தொடக்கத்தில் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களும். கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் மாணவர்கள் எல்லாருமே நல்ல பலன்களை தாங்க அடைவீங்க. பிற்பாதியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் வரும். உங்களுடைய உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் நீங்கள். எல்லாமே பார்த்திங்கன்னா மாதத்தினுடைய முதல் பாதி கொஞ்சம் பலவீனமாக இருக்குது. குடும்ப விஷயம் அதுவும் குறிப்பாக ரொம்ப ரொம்ப பலவீனமாக இருக்கும். ஆனால் அதை நினச்சி கவலைப்படாதீங்க. ஏன்னா 2ஆம் பாதி உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ முதல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து இருக்கத்தான் செய்யும். சண்டை சச்சரவுகள் வரும், வேலை அதிகமாக இருக்கும், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள், இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இது எல்லாமே வந்து காலப்போக்கில் வந்து மாறக்கூடியது தான். ஸோ முதல் பாதி அப்படி இருந்தாலுமே கூட நீங்கள் பயப்பட தேவையில்ல. 2ஆம் பாதி ரொம்ப அற்புதமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ எதெல்லாம் நீங்கள் கஷ்டம், எதெல்லாம் வந்து கவலையாக நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பிற்பாதியில் வந்து உங்களுக்கு மாறிடும். ஸோ முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து பாதிப்பை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா உடலில் காயங்கள் வந்து ஏற்படலாம். ஸோ அதனால் விழிப்புணர்வோடு இருக்கணும் எந்த விஷயம் செய்தாலும். அதுலேயும் குறிப்பாக வாகனம் ஓட்டுறது, நெருப்பில் வேலை செய்யக்கூடியவங்க, ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். தேவையில்லாமல் வந்து உங்களுடைய உடலில் காயங்கள் ஏற்பட்டுடும். பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. பல சிக்கல்களை வந்து தடுக்கணும் அப்படின்னா நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லை அப்படின்னா எதையும் வந்து தடுக்க முடியாமல் போயிடும். அதே போல் தாங்க மாறி வரக்கூடிய கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உங்களுடைய உணவுலையும் நீங்கள் வந்து கவனம் செலுத்துங்க. ஸோ உணவில் நீங்கள் கவனம் கொண்டு வரும் பொழுதும், உணவில் நீங்கள் மாற்றங்களை கொண்டு வரும் பொழுதும் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாக போகும். குறிப்பாக உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாக போகும்.
ஸோ ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் நோய் தொற்றுகள் இருந்துகிட்டே இருக்கும். காய்ச்சல் வர்றது, சளி பிடிக்கிறது, கை கால் வலிக்கிறது, குழந்தையின்மை பாக்கியம் இல்லாமல் போகிறது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா இந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இருக்கக்கூடிய உணவு பழக்க முறைகள் தான். ஸோ இதில் நீங்கள் மாற்றங்களை கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். கண்டிப்பாக இதில் முயற்சி பண்ணுங்கள். அதே போல் இந்த ஜனவரி மாத பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது ஒரு எளிமையான பரிகாரத்தை மட்டும் கன்னிராசிக்காரங்களே மிஸ் பண்ணாமல் வந்து செய்துக்கோங்க. ஏன்னா இந்த பரிகாரம் எளிமையானதாக இருந்தாலுமே கூட நிறைய நல்ல பலன்களை வந்து கொடுக்கக்கூடியது அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ இந்த டைமில் புதன்கிழமையாக பார்த்து ஏதாவது ஒரு புதன்கிழமை ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமையில் ஒரு பசுவுக்கு தீவனம் உங்கள் கையால் கொடுங்க. ஸோ அகத்திக்கீரை கொடுக்கறது, முருங்கைக்கீரை கொடுக்கறது, இல்லைனா பக்கத்தில் எங்கேயும் வந்து பச்சை தழை எதுவும் கிடைக்கிது அப்படின்னா அது மாதிரி ஏதாவது வாங்கி கொடுங்க. உங்களுடைய கைகளால் நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய நிறைய தோஷங்கள் வந்து போகும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கன்னிராசி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும். ஸோ அதையெல்லாம் மறக்காமல் பார்த்து பயன்பெறுங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.